தூத்துக்குடி அருகே கனமழை காரணமாக புதிய துணை மின் நிலையத்தில் தேங்கிய மழைநீரை அகற்ற தற்போது வரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக சாத்தான்குளம் அருகே பக்கப்பத்து கிராமத்தில் உள்ள புதிய துணை மின் நிலையத்தில் மழைநீர் சூழ்ந்தது. இந்நிலையில் 2 மாதங்களை கடந்தும் தற்போது வரை மழைநீர் அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் துணை மின் நிலைய பணிகள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மெத்தன போக்கை விடுத்து துணை மின் நிலையத்தில் சூழ்ந்துள்ள மழைநீரை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டோட கடைசியில் பெஞ்ச கனமழையின் காரணமாக தண்ணி அதிகமாக எல்லா இடங்களுமே ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இங்கேயும் இது குளத்துக்கு கொஞ்சம் அருகாமையில் இருக்கிறதுனால இங்கேயும் நல்லா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பவர் ஸ்டேஷன் சப் பவர் ஸ்டேஷன் ஃபுல் அண்ட் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஒழுங்காக ப்ராப்பராக இவங்க ஒரு 5 அடியோ 6 அடியோ நல்லா கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி இந்த பவர் ஸ்டேஷன் போட்டிருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது.